அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. எப்படி? அண்ணன் தம்பி 2 பேர். மூத்தவன் பணக்காரங்க, தம்பி ஏழை. மூத்தவன் பணக்காரனா இருக்கான், தம்பி ஏழை இருக்கான். 2 பேத்துக்கும் திருமணம் முடிஞ்சிருது. இந்த தம்பி பொண்டாட்டி ஏழை தானே, உடனே என்ன பண்றா, மூத்தவன் பொண்டாட்டிட்ட போய் 2 படி கம்பு கடை வாங்குறா. எத்தனை படி? 2 படி கம்பு கடை வாங்குறா. அப்பதான் மூத்தவன் பொண்டாட்டி கேட்கிறா, நான் 2 படி கம்பு கொடுத்து 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 4 வருடம் ஆச்சு, நான் கொடுத்த கம்பை கொடுன்னு மூத்தவன் பொண்டாட்டியை போய் கொழுந்தை பொண்டாட்டிட்ட கேட்க. சரி, கொழுந்தை பொண்டாட்டிக்கு 2 படி கம்பை கொடுக்க வழி இல்லைங்க. அப்ப தேவை என்ன பண்றா, கம்பை கொடுக்க எங்களுக்கு வழி இல்லை, நானும் என் புருஷனும் சாகலாம்னு போறோம் ஒரு மலை ஏறின்னு மூத்த பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு மலை ஏறி சாக போறாங்க. சரி, சாக போற தருவாயில பாருங்க, சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்துறாங்க. காட்சி கொடுத்து என்ன சொல்றாரு, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு புரியும். உங்களோட கஷ்டங்கள் தீரணும்னா உங்களுக்கு நான் ஒரு 3 தேங்காய் தரேன். எத்தனை தேங்காய்? இந்த 3 தேங்காவை கொடுக்குறாரு. 3 தேங்காவை எதை நினைத்து உடைக்கிறீங்களோ அவர் கொடுத்த போய் 3 இருக்கா. மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஆக 3, அப்பா என் மேல தப்பு இல்லை. அப்ப 3 தேங்காவை கொடுக்குறாரு. 3 தேங்காவை எதை நினைத்து நீங்க உடைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு இந்த சிவனும் பார்வதியும் 3 தேங்காவை அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிடறாங்கங்க. அப்ப தேவை 3 தேங்காய் வாங்கிட்டு முதல் தேங்காய் உடைக்கிறா. எப்படி உடைக்கிறா, சிவபெருமானே எங்களுக்கு இருக்க வீடு இல்லை, எங்களுக்கு இருக்க வீடு வேணும் சிவபெருமான். முதல் தேங்காவை உடைக்க இருக்க வீடு வந்துருச்சு. 2வது தேங்காவை எப்படி உடைக்கிறா, ஒரு 2 படி கம்புக்கு வழி இல்லாம தான் நானும் என் புருஷனும் சாகலாம்னு வந்தோம், எங்களுக்கு உணவு வகைகள் அனைத்து வேணும் சிவபெருமான் என்று 2வது தேங்காவை உடைக்க உணவு வகைகள் அனைத்து வந்துருச்சு. 3வது தேங்காவை எப்படி உடைக்கிறா, பெண்களுக்கு எது மேலங்க ஆசை, நகை நட்டு மேல ஆசை. சிவபெருமானே எங்களுக்கு நகை நட்டு அனைத்து வேணும் என்று 3வது தேங்காவை உடைக்க நகை நட்டு அனைத்து வந்துருச்சு. இது மூத்தையன் பொண்டாட்டிக்கே தெரிஞ்சிருச்சு. என்னடா 2 படி கம்புக்கு வழி இல்லாம தான் புருஷனும் பொண்டாட்டி மலையேறி சாகலாம்னு போனாங்க, இன்னைக்கு இருக்க வீடு உணவு வகைகள் நகை நட்டோட இருக்காங்களே என்ன காரணம்னு இந்த குழந்தை பொண்டாட்டிட்ட போய் மூத்த பொண்டாட்டி விசாரிக்க. அவன் நடந்த கதையை சொல்ல, மூத்த பொண்டாட்டி பணக்காரி தானே, ஆண்டவன் கொடுத்த மயிரை வச்சு பொழைக்கணும், உள்ள மயிரை வச்சு பொழைக்கணும். அருமங்க கை என்ன மயிரை வச்சு, நிறைய மயிர் இருக்கும் போலயே, ஆக உள்ள மயிரை வச்சு பொழைக்கணும். எனக்கு அப்படித்தியா, உள்ள மயிரை வச்சு மூத்த பொண்டாட்டி பொழைக்கணும். இவ என்ன பண்றா, இவ போய் 3 தேங்காய் வாங்கிட்டான்னு இவ புருஷனை கூப்பிடாம இவ போய் 3 தேங்காய் வாங்கலாம்னு மலை ஏறி தனியா போறா. யாரு, மூத்த பொண்டாட்டி. சிவபெருமான் எப்படிப்பட்ட ஆளு, யாரு வேண்டின வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஆளு. சரி, ஒரு பெண்மணி வந்து வரம் கேட்கிறான்னு அவளுக்கு 3 தேங்காவை கொடுத்துட்டாரு. எதை நினைத்து நீங்க உடைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. இவ 3 தேங்காய் வாங்கின சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்தவ, வீட்டுக்கு வந்தோடனே வாசப்படியிலே நின்று முதல் தேங்காவை உடைக்கிறா. ஆத்திரத்துல எப்படி, ஆத்திரத்துல உடைக்க போகும்போது வேலைக்கு போயிட்டு வந்த புருஷன் தச்சையில வர, ஏண்டி எதடி வாசப்படியில நின்று உடைக்கிறேன் இவன் கோவத்தோடு கேட்கையிலதே இவ கோவத்துல இருந்தவ நான் மயிருக்கு உடைக்கிறேன்னு சொல்ல வீடு உலா மயிரா வந்துருச்சு. யாரு கூட்டி அள்ளி போடுறது, ஆமாங்க. அப்பதான் பாருங்க இந்த பொண்டாட்டிக்காரி புருஷங்காரன்ட்ட நடந்த கதையை சொல்ல, அப்பதான் புருஷங்காரன் சொன்னா, ஏண்டி வீடு உலா மயிரா வந்துருச்சு, நம்மளுக்கு மயிரே வேணாம்னு 2வது தேங்காவை உடனே சொல்றேன். சிவபெருமானே எங்களுக்கு மயிரே வேணாம்னு 2வது தேங்காவை உடைக்கிறா. வீட்டுக்குள்ள இருந்த மயிரும் போச்சு, அவ தலையில இருந்த மயிரும் போச்சு, அப்படியே தாங்க இருக்கு. அப்பதான் புருஷங்காரன் மீண்டும் ஒரு உபாயம் சொல்றான், ஏண்டி வீட்டுக்குள்ள இருந்த மயிரும் போச்சு, தலையில இருந்த மயிரும் போச்சு, நம்மளுக்கு இருக்க மயிரே இருக்கட்டும் 3வது தேங்காய் உடடின்னு புருஷங்காரன் சொல்லையில சிவபெருமானே எங்களுக்கு இருக்க மயிரே இருக்கட்டும் 3வது தேங்காய் உடைக்கிறா. இருக்க மயிறு இருந்துச்சு. இதனால என் பெண்குல தாய்மார்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவன் கொடுத்த மயிரை வச்சு பொழைக்கணும், இந்த மயிறு வளரணும்னு நிறைய எண்ணெய் வகையில வாங்கி தேய்த்து இருக்க மயிரை கொட்டாம பார்த்துக்கிறணும் என்று சொல்றதுக்காண்டித்தான் இந்த கதையை சொல்றேன். எங்க ஆண்களை போட்டு துன்பப்படுத்தக்கூடாது. ஒரு கலையரங்கத்தை தாங்கக்கூடியது தூணு, ஒரு வீட்டை தாங்கக்கூடியது தூணு, ஆனா ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியது எங்க ஆண்குல வர்க்கம் என்பதை சொல்வதுக்காண்டித்தான். ஏன் சாமி இந்த கடைக்கு பேர் என்ன? மயிறு கதை. உண்மைதாங்க. ஆக இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று நம்ம தேடிக்கொண்டு இருந்ததாலும் கூட இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு
அது எங்கு இருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்து போதும் அதை நாடி ஓடு. எங்கிரு போனாலே எங்கு இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. எண்ணிடாமல் சேர்த்து வைப்பது அது நன்மை. இருக்குமறை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இருக்குமறை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. அது இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. கனிரசம்மம் அது வருந்து கழிப்பதல்ல இன்பம், கனியை அறிந்துடைய நிலை கிடைப்பதல்ல இன்பம். கனிகளிலே துணைகளிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசம்மம் அது வருந்து கழிப்பதல்ல இன்பம், கனியை அறிந்துடைய நிலை கிடைப்பதல்ல இன்பம். இதையெல்லாம் மலையாளின் வாய்மொழியை இன்பம், நிலையெல்லாம் மலையாளி வாய்மொழியே இன்பம். அவள் இதற்கென்றும் புன்னகையை அளவிலாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. மாடிமனை கோடி பணம் வாங்கணும் இச்சம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். அது வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மலர் மொழி வாயமுதும் வழங்கும் இல்லை செல்வம், மலர மொழி வாயமுத வழங்கு மொழி இன்பம். மானீது உதப்பினிலே கிடைப்பது தான் இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இன்பத்தை நீங்க தான் தேடணும். ஆக நான் சொல்லக்கூடாது, இருந்துட்டாலும் சந்திக்கக்கூடியவரை சந்திக்கணும். நானா பாடிக்கிட்டே இருந்தா பாட்டு கச்சேரியா போயிடும், பேசிக்கிட்டே இருந்தா பட்டிமன்றமா போயிடும். பார்க்கறீங்கள சுந்தரம் நிறந்தாலும் சுந்தர நேர்ந்ததும் பொன்னிறந்த மங்கைவள். சுந்தரம் நிறந்தாலும் ஒன்றிருந்த மங்கையவள், இந்த உலகு என் வந்தார் அந்தரம் இந்த தேவன் சுந்தமே முழங்க வரும். நரமிகு திரவ குந்திரி மூலங்க வரும். அந்த நம்பி எந்த தேவர் சுந்தமே முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தராமை கேட்ட சுந்தரம் நேர்ந்ததும் பொன்னிறந்த மங்கைவள். இந்த உலகு ஏன் வந்தால் எதுக்கு வந்தால் அப்படின்ற காரணத்தை அறிந்தேன். கரி பரந்தாமணி இடது எண்ணில் தோற்றிக்கப்பட்ட இவளை சுந்தரவல்லியாகும் சிவமுனிவரின் திருவள்ளி நோக்கால் இந்த பூலோகத்தில் மான்மகளாக பிறந்து மனவள தலைமை நம்பியால் கண்டனத்தில் வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற திருநாமம் சூட்டி குல வழக்கப்படி பறவைகளை விரட்டி வருகிறாள். இந்த வள்ளிக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் கல்யாணம் நடக்க நேரம் நெருங்கி விட்டதால் உடனே இவளை சந்தித்து என் உட்கருத்தை யூகித்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயணா நாராயணா. அல உழுது போட்டேன் அல உழுது போட்டு ஆட்டு உரமும் நல்லா போட்டேன். ஆள உழுது போட்டா ஆட்டு உரமும் நல்லா போட்டோம். காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை, காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை, நாம பட்ட கடனை தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை. அல உழுது போட்டேன் ஆட்டு உரமும் நல்லா போட்டேன். காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனத்தீர்க்க கால்படியும் விளையவும் இல்லை. ஒண்ணு கொண்டு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, கொண்டு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, ஒண்ணு கொண்டு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி. வட்டி கடன் கட்டும் முன்னே நெல்லு விளையல, வட்டி கடன் கட்டும் முன்னே நெல்லு விளையல. நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில, நம்மளோட சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில. வட்டி கடன் கட்டு முன்ன நெல்லு விளையல, நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில.
மூத்த பிள்ளை வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. உள்ள வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. மூத்த பிள்ளை வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. என்ன சேர்த்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என்ன சேர்த்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என் பெஞ்சாதிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு. குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அதுக்கு ஆளை உழுது போட்டு ஆட்டு உரமும் நல்லா போட்டு அப்படி வரணும். காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடன தீக காப்படி விளையவும் இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு மகன கஷ்டப்பட்டு ₹1 காலேஜில் படிக்க வச்சேன். கஷ்டப்பட்டு ஒரு மகனை காலேஜில் படிக்க வச்சேன். வேலை வாங்க பணம் இல்லாம வீட்டை சுத்துறேன். வேலை வாங்க பணம் இல்லாம வீட்டை சுத்துறேன். வேற வேலை ஏது தெரியாமலே ரோட்டை சுத்துறேன். வேற வேலை ஏது தெரியாமலே ரோட்டை சுத்துறேன். ஆளை உழுது போட்டு ஆட்டு உரமும் நல்லா போட்டு காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடன தீர்க்க கால்பொடி விளையவும் இல்லை. அரசாங்க லோனு வாங்க 500 லஞ்சம் தந்தேன். அரசாங்க லோனு வாங்க 500 லஞ்சம் தந்தேன். அரசாங்க லோனு வாங்க 500 லஞ்சம் தந்தேன். 6-7 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க. 6-7 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க. அட அதுல கூட 50 ரூபாய புடிச்சுக்கிட்டாங்க. அன்றைக்கு அதுல 50 ரூபாய புடிச்சுக்கிட்டாங்க. 6-7 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க. இப்ப அதுல கூட 50 ரூபாய புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஆளை உழுது போட்ட ஆட்டு உரமும் நல்லா போட்ட. காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை. நாம பட்ட கடனை தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை. உழுதவன் கணக்கு பார்த்தா உலகு கூட மிச்சம் ஒன்றும் வராது. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் வயக்காட்டில் விளைஞ்ச நெல்லை கஞ்சி மடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவிச்சு காய போட்டு உரலில் ஊற்றி சாப்பிட்டோம். இன்றைக்கி யாரும் சாப்பிட்ற? வயல்லே விளையுது, வயல்லே இடம் போட்டு வயல்லே வண்டியை ஏற்றிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மசுரா விவசாயம் முன்னேற முடியும்? விளைஞ்ச வயல்களெல்லாம் இன்றைக்கி கல்லை ஊண்டி விளைநிலமாக விற்றுட்டேன். இருக்கட்டும், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது. கனகத்தில் பாட்டு பாடும். கானகத்தில் பாட்டு பாடும். இந்த கனகத்தில் பாட்டு பாடும். சாமி யாரையா? சாமி யாரையா? சாமி யாரையா? சாமி யாரையா? சாமி யாரையா? இந்த கானகத்தில் கானகத்தில் பாட்டு